அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மன்னகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவள் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான நாள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தன் உதரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்தவள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வளர்த்தவள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் மரணத்தின் பயணத்திலே அவளும் பயணித்தவள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்ததினால்தான் திருச்சபையின் பிறப்பு தினமாகிய அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை தன் பாதுகாப்பில் வைத்திருந்தாள். அவளுக்கு கிடைத்த சன்மானம் இறைவனின் தாய் இந்த மன்னகத்திலிருந்து விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்ட ஆசீர்வாதம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இறைவனோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே மன்றாடும். மேலும் இன்றைய நாளில் இந்த திருப்பலியானது திருவாளர் பிரான்சிஸ் ப்ரூனோ ஜனபி இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், மேலுமாய் இவர்களுடைய மகன் மருமகள் தேவபாலன் தீபா இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இறைவன் கொடுத்திடும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் முழு இதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை வார்த்தைகள் 4-13 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரேலே, செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் பொழுது, உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களில் இடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும்
நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகழ செய்யும் பொழுதும், நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும், நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும், நீ வெட்டாத பாறை கிணறுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் பொழுதும், நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும், அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்து ஆண்டவரை மறந்துவிடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 18. பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றுதற் பெறுவராக. என் மீட்பராம் கடவுள் மாற்றிடுவாராக. தாம் ஏந்தியபடியே அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கடவுளாகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழிய வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபொழுது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் விழுந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான். காரணம், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து பெயர்ந்து அங்கே போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 18வது வாரத்தை நிறைவு செய்யக்கூடிய நாள். பொது காலத்தின் 19வது வாரத்திலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க போகக்கூடிய நாளும் இதுவே. இந்த அற்புதமான தருணத்தில் இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு ஒருபுறம் தன் சீடர்களை கடிந்து கொண்டாலும் இன்னொரு புறம் ஒரு தெளிவான செய்தியை நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்கினோம் என்றால்
இந்த வார்த்தைகளுடைய செயல்திறன்களை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், இறை அரசு இந்த மண்ணுலகிலே இப்பொழுதே மலர ஆரம்பித்துவிடும். இறைவனுடைய ஆட்சி இந்த மன்னகத்திலே நிறைவு பெறும். அந்த அளவிற்கு ஒரு தெளிவான வார்த்தைகள் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தையை இயேசு நமக்கு கொடுக்கிறார். அது என்னவென்றால், உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே என்று இந்த சீடர்களை கடும் சொற்களால் சாடியவர், எத்தனை காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள முடியும் என்று கோப கணைகளினால் அவர்களை எதிர்த்தவர், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களால் முடியும் என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், அடிப்படை என்னவென்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நீங்களும் நானும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாருங்கள், நாம் மண்ணகத்திற்கு செல்வோம், நம் சாயலாக மனிதனை உருவாக்குவோம் என்று தந்தை கடவுள் ஆவியாரோடு இயேசுவோடு இணைந்து இந்த மண்ணுலகிற்கு வந்து அவர்களுடைய சாயலை போல நம்மை படைத்திருக்கிறார்கள். இது அடிப்படை காரணம், நம்மால் எதுவும் முடியும் என்று. என்னதான் ஏவாள் செய்த தந்திரத்தினால், பாவத்தினால் நாம் அனைவருமே பாவ சேற்றில் உழந்திருந்தாலும், இருளில் நாம் நடந்து கொண்டு சென்றிருந்தாலும், தீய எண்ணங்களை சுமந்தவர்களாக இருந்தாலும், இயேசுவை ஒரு பொழுதும் நாம் திரும்பி பார்க்காதவர்களாக இருந்தாலும், எப்பொழுது நாம் இயேசுவை தொடுகிறோமோ, அவர் நம்மை அரவணைக்கிறாரோ, அப்பொழுது அனைத்தும் நமக்கு சாத்தியமாகும். எல்லாம் நம்மால் முடியும். ஏனென்றால் இன்று அன்னையாம் திருச்சபையில் எத்தனையோ புனிதர்களை நாம் அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றுகிறோம். அவருடைய பரிந்துரைக்காக நாம் கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கின்றோம். தூய அந்தோனியா, இப்படி எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுக்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அவர்களால் இவை அனைத்தும் நிகழ்ந்ததல்லவா? எனவேதான் இயேசு சொல்லுகிறார், உங்களால் முடியும், முடியாதது ஒன்றுமில்லை, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பேய் பிடித்த ஒருவனை இயேசுவிடம் அழைத்து வருகின்ற பொழுது அவர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை. இயேசுவிடம் அந்த பெற்றெடுத்த பிள்ளையினுடைய தந்தை தன்னுடைய இதய குமரல்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது சீடர்களையும் கடிந்து கொள்ளுகிறார், பேயையும் கடிந்து கொண்டு அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அப்பொழுதுதான் சீடர்களுடைய உண்மையுள்ள மனநிலையை வெளிப்படுத்துகிறது. அதுவும் நமக்கு ஒரு சிறந்த சான்றாகவும் அமைகிறது. எப்பொழுது ஒரு மனிதனால் முடியவில்லையோ, இயலவில்லையோ, தன்னுடைய இயலாமையை தன்னுடைய தலைவரிடம், தன்னுடைய குருவிடம், தன்னுடைய தகப்பனிடம், தன்னுடைய தாயிடம், தன்னுடைய ஆசிரியரிடம் எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய இயலாமையை, முடியாத காரணத்தை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே இறைவன் முன்னிலையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். எனவேதான் இந்த சீடர்கள் இயேசுவை தனிமையிலே சந்தித்து தங்கள் இயலாமையை அவரிடம் கேட்கிறார்கள். ஏன் எங்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை? காரணம் என்ன? அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனையோ எண்ணங்கள் இருக்கலாம், எத்தனையோ காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காரணங்கள் அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்துவிட்டு ஒற்றை வார்த்தையில் இயேசு முடித்து விட்டார். உங்கள் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. என்னால் முடியுமா? என்னால் சாதிக்க முடியுமா? என்னால் இதை செய்து முடிக்க முடியுமா என்ற எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இன்றைய காலகட்டங்களிலே குறைவு மனநிலை உள்ளவர்கள், தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சோதனை. வீரனுக்கு ஒரு முறை மரணம், கோழைக்கு ஒவ்வொரு நிமிடமும் மரணம் என்று சொல்லுவார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, நீங்கள் கோழைகளாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள் எழுகின்றது சந்தேகத்தின் காரணத்தினால் தான் சாத்தான் அவனுக்குள்ளும் குடிகொள்கிறான், உங்களையும் ஆட்சி செய்ய விரும்புகிறான்.
எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அந்த பேயை நீங்கள் ஓட்டினீர்கள் என்றால் அடுத்த கணமே அந்த மனிதனிடமிருந்து அகன்று போயிருக்கும். என் தந்தை எனக்குள் இருக்கிறார், நான் தந்தைக்குள் இருக்கிறேன் என்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசம் எனக்குள் இருக்கிறது. எனவேதான் இந்த ஒரே ஒரு வார்த்தையின் வழியாக அந்த பேயை நான் விரட்ட முடிந்தது. அதுபோல நீங்களும் அந்த சாத்தானை விரட்ட முடியும். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேன். அண்டை மரியாள் எழுப்பிய கேள்வி. உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று கப்ரியேல் தூதர் வாக்குறு கொடுத்தார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று எலிசபெத்துடைய அந்த கருவுற்ற நிகழ்வை வெளிப்படுத்துகிறார். எனவே உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொன்ன அந்த ஒரே கணமே அன்னை மரியாள், இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்து விட்டாள். நம்பிக்கை ஒன்று, உன்னதரின் வல்லமை என்னை வழிநடத்தும் என்ற நம்பிக்கை, உன்னதரின் வல்லமை என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை, உன்னதரின் வல்லமை என்னோடு எப்பொழுதும் பயணிக்கும் என்ற ஆழமான விசுவாசம். எனவேதான் கருவுற்று இருந்தாலும் எலிசபெத் அம்மாளை சந்தித்தாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணாமல் இருக்கிற நம்பிக்கையோடு அவரை அழைத்து வந்தாள். காணாவர் திருமணத்தில் நம்பிக்கையோடு தன் மகனிடம் பரிந்து பேசி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாள். நம்பிக்கையோடு இயேசுவின் சீடர்களை தன்னுடைய அன்பின் பாதுகாப்பிலே அரவணைத்துக் கொண்டாள். அவளுடைய பரிந்துரையால் தான், அவளுடைய வேண்டுதலினால் தான், அவளுடைய வழிநடத்துதலினால் தான் தன் மகன் இந்த மண்ணுலகிலே தன் சீடர்களை ஆவியின் வல்லமையினால் அபிஷேகத்தினால் திருச்சபையை பிறக்க செய்தார் என்று அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் இருக்கிறாள். அன்னை மரியாள் உணர்ந்தது போல நீங்களும் நானும், நமக்குள் இறைவன் இருக்கிறார், நமக்குள் ஆவியினுடைய வல்லமை இருக்கிறது, தந்தை கடவுள் நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் அனைத்தையும் நாம் சாதிக்க முடியும். இறையரசு பணிக்காக சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த திருப்பலின் வழியாக இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராகும். ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாய் இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலர்கணிந்து தம்மை கைகளில் தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழக்கின்றோம். உம் திருமண் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர் அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தொழிவு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கொண்டு திரும்பகோளில் ஏற்றிருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் மக்குவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது பின்வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு